நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. திடுக்கிடுன்னு கேட்டுடுறேன் குருஜி. இந்த ஆன்மீக ஹிருதயத்தை பத்தி அன்னைக்கு சொன்னேன். வலது பக்கம் ஒரு ஆஃப் தள்ளி இருக்குன்னு. சரி. அதுல நின்னேலாம் அந்த எண்ணங்கள் தயாராறது அப்படின்னு சொன்னேன். அது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. அது ஒண்ணு கேட்கணும். அப்புறம் உயிர் ஒண்ணுதானே குருஜி, சூப்பர் கான்சியஸ்னஸ் ஒண்ணுதானே இருக்கு. ஒரே ஒரு பிரம்மம், ஒரே ஒரு பரம்பொருள், ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு இறைவன், ஒரே ஒரு மோட்சம், எல்லாமே ஆக்சுவலா ஒரு நிலைமயமாகவே இருக்கிற ஒரு நிலை. அப்படி இருக்கிறச்ச என்னோட எண்ணம் வேற, உங்களோட பக்கத்து பக்கத்து பர்சனோட ஒருத்தருக்கு ஒரு எண்ணங்கள் வருது. அது ஏன் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எண்ணம் அந்த உடம்ப சார்ந்தவன் நானுன்னு அந்த எண்ணத்துக்குள்ள அடித்தளத்துல நானுன்னு ஒரு பிராண்டிங் இருக்கு. எல்லா காருக்கும் ஒரே டெக்னாலஜி தான் இருக்கும், ஆனா பிராண்ட் நேம் வேற வேற இருக்குல்ல. அவாவா சீல் அண்ட் பிராண்ட் போடுறாருல்ல. அத போல இங்க நீங்க உங்களுக்கு வர எண்ணத்துக்கு மேல, அதாவது எண்ணம் இருக்கு, ஆனா எண்ணத்துக்கு இன்பில்ட்டா அடிப்படையில உற்பத்தி ஆகுது ஐடென்டிஃபைடு நான் என்ற உணர்ச்சி. அததான் போலி நான் அப்படின்னு சொல்றான். உதிக்கிற இடத்துலயே இங்க தோற்றமா தோன்ற பிரபஞ்சம் எல்லாமுமே மனுஷனோட சேர்த்து, மனுஷனுக்கு நினைவுல உலகம் தோன்றது, உணர்ச்சியில உலகம் தோன்றது, அனுபவங்கள் எல்லாம் உணர்ச்சி, எண்ணம், அனுபவம், இப்படி மூமயமாக உயிர் உடல் போல அவன் இங்க உலகத்தை சத்தியமா வாழறதுக்கு நான் அடிப்படை. அந்த பெயர் கொண்ட அந்த மனிதன் எத்தனை வயசா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், எந்த தேசத்தை எதுவா வேணா இருக்கட்டும், அதெல்லாம் கூட சூப்பர்ஃபிஷியல். ஆனா அந்த மனிதர்ன்ற பாவம் இருக்கு, அதுதான் நான் பாவம், அகந்தை நான் பாவம். இதனாலதான் இது புரியுது குருஜி. உடம்பு இது மனுஷன் அது அத. ஆனா ஒரே மனுஷன்லயும் ஒரு 100 மனுஷன் இருந்தா, 10,000 மனுஷன் இருந்தா, லட்சம், 2 மனுஷனுக்குள்ள மனசு எப்படி நம்ம அதை வாங்கிக்கிறோம் இல்லையா? பிரபஞ்ச மனசுல இருந்து வாங்கிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இல்ல, பிரபஞ்ச மனசும் நாமன்னு சொல்ற நம்ம உடம்பு, உயிர், உலகம், நம்ம எண்ணம், உணர்ச்சி, அனுபவம், இதெல்லாம் தனித்தனி கிடையாது. பிரபஞ்ச மனத்துக்குள்ள ஒரு டர்ட் மாதிரி ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு இந்த நான் பாவம். பொறுமா, அதுக்கே ஒரு மனுஷன்ல இன்னொரு மனுஷனுக்கு வேற வேறையா எண்ணங்கள் ஓடுறது. ஆமா, இது தான் உதிக்கிற இடத்தை நானுன்னு பாவிக்கிறது, அனுமானிச்சுக்கிறது. நான் வந்துடுறேன், நான் பண்ணிடுறேன், எனக்கு உடம்பு சரி. ஆமா, நான் பாவம் தான் எல்லாம் பண்ண முடியும். நான் பாவம் தான் தனக்கு கீழே இருக்கிற எல்லா இன்டர்பிரிட்டேஷன்ஸையும், எல்லா வேர்ட்ஸையும், எல்லா நேம்ஸையும், எல்லா ஃபார்ம்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கு. அதனால சருன்னு அதுல உற்பத்தி ஆகுதுல எல்லாம் ஐடென்டிஃபை ஆகி கிடக்குது ஆல்ரெடி. பிரபஞ்ச மனத்தில், ஆமா, ஒரே மனம் தான் பிரபஞ்ச மனம். அந்த பிரபஞ்ச மனம் தான் நம்ம கிட்ட நம்மளுடைய நான் கையாளுற மனம் போல இருக்கு. புரியுதா? இப்ப நீ கேட்டேன் இல்ல, எனக்கு ஒரு எண்ணம் தோன்றது, இன்னொருத்தருக்கு ஒரு எண்ணம் தோன்றதுன்னா ஏன் தனித்தனியா தோன்றதுன்னா, எண்ணம்ன்றது மெட்டீரியல் மூவ்மெண்ட். புரியுதுங்களா? மானிட்டர் மாதிரி. எண்ணத்துக்குள்ள இருக்கிற நான் பாவம் சாஃப்ட்வேர் மாதிரி. மொபைல் எல்லாம் வேறுபடும், மொபைல்ல இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் கூட வேறுபடும், ஆனா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஒண்ணுதான். புரியுதா? நீங்க அழுத்தினீங்கன்னா அந்த ஆப் எப்படி இயங்குமோ அப்படி இயங்குறது. புரியுதா? அத போல இங்க நான் பாவம் அந்த உடலளவா தன்னை குறுக்கிக்கிறது. எதுல? எண்ணத்துல குறுக்கிக்கிறது, உணர்ச்சியில குறுக்கிக்கிறது. ஏன் குறுக்கிக்கிறது, பிரிக்கிறது, எல்லாமே நடக்குதுங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னா, எல்லாமே வித் ரிகார்ட் டு த ஃபார்ம் இன் விச் இட் இஸ் ஐடென்டிஃபைட். இட் இஸ் கண்டினியூஸ்லி ஐடென்டிஃபைங் இட் செல்ஃப். இது இல்லாம, இந்த ஐடென்டிபிகேஷன் இல்லாமல், நான் என்னுடைய அபிமானம் இல்லாமல் நீங்க நினைக்கவே முடியாது. இப்போ அப்படின்னா நீங்க எண்ணம் யாருன்னு கேட்டா நானு, எண்ணம் யாரோடதுன்னு கேட்டா நான் எனது கூட்டத்தோடது. சரி, நான் எனது கூட்டம் தான் பிரபஞ்சமான. ஆமா, நீங்க எப்படி பட்டாலும் எல்லாம் சாஃப்ட்வேர்.
சாப்ட்வேர்லயே இது நடந்துட்டு இருக்கு. அந்த பிரபஞ்ச மனத்துல இருந்து நான் அந்த அப்ப நானு எண்ணங்கள் தான் உயிர் இல்லையா? இப்ப இதுதான் விசாரிக்கிறோம். இந்த நான் வந்து இப்ப வந்து நான் வந்து ஏதோ ஒரு பாவம் மூலமா எனக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு பொழுது எனக்குன்றதுக்குள்ள உயிர் இருக்கா மாதிரியும் புரியுதா? இப்படி ஆனவர் வந்து ஒரு உயிர் கொண்ட உடம்பு மாதிரியும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நினைப்புகள், இதெல்லாம் உணர்ச்சிகள், இதெல்லாம் அனுபவங்கள். ஆனா இதுக்குள்ளெல்லாம் சத்தியத்தன்மை, உயிர் கொண்ட சத்தியத்தன்மையை வந்து விசாரிக்கப்படாததனால் சேர்ந்து விடுகிறது. விசாரிக்கிற பார்வை தான் நம்ம இப்ப செட் பண்றோம். கரெக்ட். அது சரி. நான் போனேன், நான் வந்தேன், நேத்து அப்படி நடந்த எல்லாம் நம்ம அந்த நான் வந்து ஒரு தயார் பண்ணி பல விதமா தயார் பண்ணிக்கிறது. உலகமா தயார் பண்ணி எதை தயார் பண்ணிக்கிறதுன்னா சத்தியத்தன்மையை தயார் பண்ணிக்கிறது. உயிர் கொண்ட சத்தியத்தன்மையை தன்னுடைய எண்ணங்களுக்கு, நானோட குழந்தைகள் தான் அனுபவங்கள், உணர்ச்சிகள், எண்ணங்கள். சரியா? இதுக்குள்ள எல்லாம் தன்னுடைய உயிர் தன்மை மாதிரி அதை வச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம விசாரிக்கிறோம். வெறும் நானே விசாரிக்கிறோம், எண்ணத்தை கூட விசாரிக்கலாம். என்னது, யாருக்கு என்ன ப்ராப்ளம் இங்க, யாருடைய உயிர் உணர்ச்சி, யாருடைய உயிர் உணர்ச்சிக்கு இப்ப கவலை, யாருடைய உயிர் உணர்ச்சிக்கு எதிர்பார்ப்பு, யாருடைய உயிர் உணர்ச்சிக்கு ஆன்மீகன்ற அளவுக்கு கூட பார்க்கிறேன். கரெக்ட். அப்ப நான் தான் உயிர், நானே எண்ணங்கள் எல்லாம் ஒன்னோட சேர்ந்து இருக்கு இல்லையா? ஆமா, உயிரும் சேர்ந்து இருக்கு, உயிரும் இருக்கு. அதுக்கு உயிர் தன்மையை கொடுத்து வச்சிருக்கு. ஆனா அது போலி. ஏன் போலின்னா, தூக்கத்துல இதே உயிர், இதே எண்ண கூட்டங்கள், இதே அனுபவங்கள், இதே உணர்ச்சிகள் யாரும் இல்லாம கூட நாம் இருக்கின்றோம். அப்புறம் எப்படி இருக்கின்றோம்னா சுகமாக இருக்கின்றோம். அப்படின்னா என்ன? இந்த மாதிரியான போலி நானே கிடையாதுங்க. ஏதோ ஒரு தூய நான், தூய பாவத்தோட, தனி வடிவம் இல்லாமல், புரியுதா, தனி உணர்ச்சியாக மாறாமல், தனி எண்ணமாக மாறாமல், தனி உலகமாக மாறாமல், தனி கூட்டங்கள் எதுவுமே சேராமல், தனித்துவ சூட்சத்தன்மை கூட உற்பத்தி ஆகாமல் சுகமயமாக கிடைக்கிறது. பிறப்பு கூட கிடையாது. ஆனா அது எழுந்து போது பாப்பாயிடுறது, டப்பு 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 டப்புன்னு பாப்பாரு. இல்ல, நான் எழுந்தின உடனே எல்லாம் எழுந்துக்கும். போலி நான் எழுந்தின உடனே நீங்க இப்படிதான் பார்க்கணும். எழுந்தின உடனே பாப்பா வந்து உடம்பு எழுந்தின உடனே கிடையாது. நான் முக்கியமா எழுந்தின உடனேதான் எல்லாம் பார்ப்போம், உலகமே நிற்கும். ஆனா எழுந்துண்டாலும் அது உண்மையா அப்படின்ற பார்வை தான் நான் யார் வச்சார். எது இருந்தாலும் எது போனாலும், இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நிலை கண்ணாடி இருக்கு. இப்ப வந்து பிரதிபிம்பம் எப்ப தெரியும்? நிலை கண்ணாடிக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிம்பம் இருக்கணும். கரெக்டா? ஆக போல நிலை கண்ணாடியில பிரதிபிம்பம் உற்பத்தி ஆற மாதிரி இங்க நான் பாவம் வந்து தன்னை உடம்பளவா வந்து எல்லா உணர்ச்சிகள், எண்ணங்கள், சர்வ உலகம், டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. ஒண்ணு கூட இந்த உலகத்துல நீங்க நனவு நிலையில என்னெல்லாம் அனுபவங்களோ அத்தனையும் உங்க அபிமானமா நான் எனது கூட்டம் வச்சுட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுது? நிலை கண்ணாடியில எதிர்க்க இருக்கிற பிம்பங்கள் அப்படியே நிலை கண்ணாடியினுடைய ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள தெரியறா போல இங்க வந்து எதிர்க்க பிம்பமே வேண்டாம் நம்மளுக்குள்ள. ஏன்னா ஆன்மாவே பிரபஞ்ச மனமாகவும் நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் பண்றது. நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்ட உடம்பு, அது மூலமா ஏற்பட்ட எண்ண ஓட்டங்கள், அதுல வருத்தங்கள், பயங்கள், எதிர்பார்ப்புகள், நல்லதுகள், கெட்டதுகள், பெருமைகள், சிறுமைகள், காலம், தேசம், இந்த மொமெண்ட்ல உயிரினோட சத்தியத்தன்மை அப்படின்னு எல்லாமா எழுந்துக்கிறது நான். இந்த நான் சத்தியமான வந்து நானோட பேச முடியாது. திருப்பி நான் வந்து மனத்தை யூஸ் பண்ணோம், புரியுதா, எண்ணத்தை யூஸ் பண்ணோம், குறுகின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையே யூஸ் பண்ணோம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அதனோட ஐடென்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுறதோ அது மூலமா விசாரம் பண்ணக்கூடாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நேரடியா வெறும் ஒரு பார்வமயமா நில்லுங்க. உள்ள நினைக்காதீங்க. நினைக்கிறது பேர் விசாரம் இல்ல, அலசறது பேர் விசாரம் இல்ல, ஆராய்ச்சி பண்றது, தர்க்கம் பண்றது, புரியுதா, மாத்தி மாத்தி பண்ணி பார்க்கறது, தியானம் பண்றது கூட விசாரம் இல்ல. நேரடியா ஒரு பார்வை. அந்த பார்வை வந்து உணர்ந்தவர் தான் எடுத்து கொடுக்க முடியும்.
சரி குருஜி, இப்ப திடீர்னு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவளோட நிலைமை என்ன? திடீர்னு அவன் பண்ணிக்கல, அவனுடைய அவனுடைய நான் பாவம் பிரபஞ்ச மனத்திலிருந்து குறுகி அந்த உடம்புக்கு தண்டனை கொடுத்துக்கணும். எது வேணா எந்த கோஷத்தை வேணா பண்ணும், புரியுதா? சூசைட் பண்ணிக்கிறா, அப்புறம் சித்த பிரம்மாரா, எவ்வளவு வியாதிகள் இருக்கு, மனோவியாதிகள் நிறைய இருக்கு, ஹிஸ்டீரியா ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது. சொல்லுங்க. எல்லாம் நான் பாவம் வந்து நான் பாவத்தினோட ஐடென்டிபிகேஷன்ஸ்னாலதான் தனித்த உடல் மூலம் அது ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்குல்ல. அதுல என்ன பண்ணும், நான் தான் கெட்டவன், என்னாலதான் எல்லாருக்கும் துர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே தண்டிச்சுக்கும், தன்னையே பலவிதமா தண்டிச்சுக்கும், புரியுதா? அப்ப அந்த என்ன ஆகும்? அந்த அப்படியே அந்த பாடியை விட்டுடுங்க, பாடி இல்லவே இல்ல, பாடி ஒரு பாடியை விட்டுருங்க. ஆமா ஆமா, சூட்சமத்திலேயே இதெல்லாம் நடக்கிறது. கர்மாக்களுடைய ஆரம்பம் சூட்சமம், ஸ்தூலம் கிடையாது. பாடி அக்யூமுலேட்டட் ஃபிளஷ், அதை விட்டுடுங்க. சரி, இப்ப ஏதோ ஒரு ஆளு பாவம் ஏதோ பேஜார்ல பண்ணிடுறான். அப்ப அந்த அந்த பதிவு, அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா பிரபஞ்சம்? கண்டிப்பா கண்டிப்பா பதிவுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன, நீங்காமல் இருக்கிறது. எப்ப நீங்கும் அப்படின்னீங்கன்னா, உங்ககிட்ட பார்வை விதிக்கப்பட்டால்தான். உணர்ந்தவர் ஆன்ம குரு கண்ணை திறக்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு இப்படி பின்பாயிண்ட் பண்ணி உங்க பார்வைய ஆன்ம பார்வைய மாதிரி வெறுமை பாருங்க. ரொம்ப அலசாதீங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க, புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா அது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, தேடினா இருக்காது வேற. சோ அதெல்லாம் கூட சந்தேகமா கேட்டுக்கணும், கேட்டு தெளிஞ்சுக்கணும். உணர்ந்தவர் இருக்கும் பொழுதுதான் பொற்காலம், உணர்ந்தவர் இருக்கும் பொழுதுதான் திடமா கேட்டு சந்தேகங்களை போட்டு படம் போட்டு அந்த புத்தியை தெளிஞ்சுக்கணும், நான்ல இருந்து விடுவிச்சுக்கணும். செத்து போன உயிர் அதுக்கு எதாவது பனிஷ்மெண்ட், அது இன்னும் பிரச்சனையில மாட்டிக்குமா எப்படி? இப்போ ஏன்னா அது சாவு கூட வந்து நான் பாவத்தினுடைய போலீஸ் ஆகும், பிறப்பு கூட நான் பாவத்தோட பிறப்பு. இப்ப நீங்க நான் பாவம் நான் சொன்ன உடனேயே நீங்க எப்படி பிறந்தவரா இருக்க முடியும்? பிறந்தது பிரபஞ்ச மனத்தில இருந்து ஒரு நான் ஐடென்டிஃபை பண்ண உணர்ச்சி, கரெக்டா? அதெல்லாம் எது யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்க உடம்புனோட ஐடென்டிபிகேஷன் போயிடணும்ல, அது உண்மை இல்லைன்னு தெரியணும்ல உங்களுக்கு. உங்ககிட்ட இருக்க யோசிக்கிறது உடம்பு வந்து அக்யூமுலேட்டட் ஃபிளஷ்ங்கிறது நல்ல, அது ஒண்ணும் நல்ல தீவிரமா நல்ல அது இல்ல, அது புரியுது. ஆனா அது மூலமா தான் திங்கிங் நடக்குது. திங்கிங்கே வேணும்ல, அத பத்தி நம்ம பேசுறோம். நான் உடம்ப பத்தியே பேசல. நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு பிரபஞ்ச மனப்பதிவுகளின் நான்காம் மூலமான உடலளவான வெளிப்பாடு, அங்க ஒரு இடத்துலதான் உடலளவான வெளிப்பாடு. ஏன்னா நீங்க உங்களை பவானி நினைக்கிறீங்க. அதே போல தற்கொலை பண்ணிட்டவர் அந்த தப்ப நினைச்சு உடம்பதான் சாகடிச்சாரே தவிர, தப்ப நினைக்கிற மனத்தோட அந்த நான் இருக்கும் பதிவா போடுமா? இருக்கு பொட்டன்ஷியலா இருக்கும். அப்ப அதனோட சப்சிக்வெண்ட் அவன் விசாரிக்கல இல்லையா, அது அப்படியே இருக்கும் இல்லையா? அப்படியே இருக்கிறது வந்து அது அப்படியே இருக்கிறது என்ன அளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து அதுக்கேற்ற மாதிரி உருவத்தை எடுத்துக்கலாம், பிறவி எடுத்துக்கலாம், வாக்கா மாறலாம், பார்வைகளா மாறலாம், எந்த தேகத்தை விட எடுத்துக்க என்ன வேணா நடக்கலாம், ஆக மொத்தத்துல இருக்கு. சரி, அந்த உருவத்தையோ அந்த எடுத்துக்கிற அந்த எந்த பாடியை எடுத்துக்கிறதோ அதை யாரு டிசைட் பண்றா? அதுவே டிசைட் பண்றது. ஏன்னா இப்போ அபிமானம் எதை டிசைட் பண்றது? நீங்க இப்போ நான் ஒண்ணு எதிர்பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த உலக விஷயங்களே ஒண்ணு எதிர்பார்க்கிறேன். சரி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு அமையணும், அதாவது பில்டிங் ஒரு வீடு வந்து இப்படி அமையணும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் எப்படி அதை எதிர்பார்ப்பேன்? என்னுடைய எல்லா தகுதிகளும் அதுக்குள்ள இருக்குமா இல்லையா? என்னால இந்த அளவுக்கு 10 லட்சத்துக்கு பண்ண முடியும் அப்படின்றதுல பொருளாதார சூழ்நிலையிலேருந்து என்னுடைய உடல் சிரமத்திலே அத்த போல ஒவ்வொரு ஆசைக்கு பின்னாடியும் நான் வந்து தன்னை கட்டமைச்சுக்கிற ஒரு இது வந்து நேச்சுரலா நடக்கிறது. இதெல்லாம் காரணத்திலேயே நடக்கிறது. அதான் வந்து சொல்லுங்க. சரி, நான் வந்து இப்ப மனசார எனக்கு வந்து உடம்பே வேண்டான்னு ஆசைப்படுறேன், அப்ப அதுவும் வருமா? இல்ல, நீங்க மனசார உடம்பு வேணான்னு
ஆசைப்பட வைக்கிறதே உடம்பு மூலமான ஐடென்டிஃபை ஆன நான். அந்த நான் என்ன பண்றது? இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஆசைப்படுறது கூட ஒரு ஆசைதான். கரெக்டா? அந்த ஆசை வந்து உண்மை இல்லை, அது நானுடைய ஆசை. புரியுதா? பிரபஞ்ச மனத்திலிருந்து எழும்புற நானுடைய அடையாளம், அந்த உடல் அளவா அடையாளம் கொண்ட நானுடைய ஆசை. அது என்ன சொல்றது? இந்த உடம்பு என்னத்துக்கு, இது வேண்டாமே அப்படின்னு ஆசைப்படுறதுன்னு வச்சுக்கோ. அது ஒரு ஆசை தானே, அதுவும் நானினுடைய போலி ஆசை தானே. சோ நானோட எது இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நானே உண்மையான்னு பார்க்கப்படணுமே தவிர, நானினுடைய ஆசை நிறைவேறதா நிறைவேறலையா பிரிவு எடுக்கணுமான்றது அப்புறம். ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற நான் ஆசை மூலமா தான் அது எழறது. கரெக்டா? தேவை மூலமா தான் எழறது, விருப்பு மூலமா தான் எழறது. நானின் மூலம் தான் நானே விசாரிக்க முடியாது குருஜி. நானு இருக்கிற நானின் மூலம் தான் நானே விசாரிக்க முடியாது. இஸ் இட் நாட்? ஆமா, நான் எழுந்த நான் தான் உங்களுக்கு விசார பார்வையே கொடுக்கறது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப யார் பேசுறது அப்படி நடக்கிறதா? இல்ல, எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் மையமா இருக்குல்ல. அந்த பார்வை வந்து சுத்திகரிக்கப்படணும். அது சுத்திகரிக்கப்படப்பட என்ன ஆகும்? நானுடைய ஆசை வீரியம் இல்லாமல் பார்க்கும் தன்மை உங்ககிட்ட ஏற்படும். அது அருளுவது வந்து ஆன்ம பொருள். அந்த ஆன்ம பொருளாவே இருக்கிற குருவும் ஆன்மாவுமா சேர்ந்து உங்க கண்ணை வந்து மாத்துறான். புரியுதா? இப்ப நான் பேசுறது யாரோ ஒருத்தர் பேசுன்னு சொல்றேன், நான் பேச வைக்கிறது இந்த பேச்சு மூலமா. அது எல்லாம் ஒன்று ஒண்ணுமே கிடையாது. தயாரிச்சு பேசிட்டு இருக்கு நானு என்னோட. ஆமா, ஏன் தயாரிச்சுன்னா உள்ள வேகம் இருக்கு. நான் வச்சிருந்த வேகங்கள், ஏற்கனவே கொண்ட அபிமானங்கள், இது வேண்டாமே, இது வேணுமே, இது இப்படி போகணுமே, அது அப்படி போக வேண்டாமே அப்படின்னு கண்டினியூஸா என்னவோ வந்து டிரைவ் பண்ணிட்டே இருக்கு. செல்ஃப் டிரைவா இருக்கு. ஆரம்பிக்கிறது தூக்கத்துலதான் அது இல்லாத போறது. தூக்கத்துல கம்ப்ளீட்டா எதுவுமே இல்ல. ஆமா, தனித்துவங்களே இல்ல. சரி, கமிங் டு தி பாயிண்ட், அந்த ஆன்மீக ஹிருதயம்ங்கிறது உண்மையா? சத்தியம். என்ன சொன்னீங்கல்ல, இப்ப தூக்கத்துல இருக்கிறது ஆன்மீக ஹிருதயம், வேற என்னவா இருக்க முடியும்? ஏன்னா அது இந்த நான் பாவத்தினால் மறைக்கப்பட்டால் உலகம் வருகிறது, உயிர் வருகிறது, உடல் வருகிறது, எண்ண ஓட்டங்கள் வருகின்றன. உங்களுடைய ஒவ்வொரு உலகமே நானா வருது. கரெக்டா சொல்லுங்க, உலகமே நானா வருது. ஆமா, நான் என்னதான். சரி, அந்த ஹிருதயத்தை பத்தி மட்டும் சொல்லுங்க. அதுல நில்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இட் வில் பி மோர். அது அந்த ஹிருதயத்தை பார்க்கிறது, அந்த ஹிருதயம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப வந்து எந்த ஒரு ஆசை வந்தாலும் எனக்கு இன்னும் உடம்பே வேண்டாம் தோன்றது அப்படின்னா, எனக்குன்னு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நானுக்கு தான் தோன்றது. நான் ட்ரபிள் பண்ணி பாக்குறது என்னென்னவோ சாம பேத தான தண்டெல்லாம் எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறது, துறவு போன்றது, வீட விட்டு ஓடி போறது, ஆசைகளை துறக்கிறது, பட்டினி போடுறது, எல்லாம் ஆக்சுவலா இந்த நானுக்கும் நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பண்றதுன்னு தெரிஞ்சிருந்தாலே நேர நான் யார் விசாரத்துக்கே வந்துடலாம். புரியுதா? ஆனா அது தெரியல. புரியுது. அது என்ன பண்ணணும் இல்ல, இப்போ சாதாரணமா அது என்ன பண்றது, நான வந்து உடம்புனாலதான் எனக்கு எல்லா பிரச்சனையும், என்னுடைய தேவைகள் ஆசைகள்னாலதான் பிரச்சனை. துறவை எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு ஜென்மத்துல துறவா போறது. புரியுதுங்களா? அது வாசனையா படர்றது. நீங்க எங்க போனாலும் உடம்பா இருப்பது, எண்ணமாக இருப்பது எல்லாமுமே வந்து நான தப்பான இடத்துல, அதாவது ஆன்மாவா இருக்கிற பொருளை உணராமல் பொய்யான தேகத்தையும் உலக விஷயங்களையும் நான் எனது அபிமானிச்சு அதை சத்தியமாக்குற தன்மை தான் அது. ஈவன் உடம்ப கொல்றது கூட சத்தியமாக்குற தன்மை. ஏன்னா உடம்ப கொல்றதுக்கு உடம்பா இருக்க மாதிரி அந்த நான் பாவிக்கிறது இல்லை, அது மேல வெறுப்பு கொள்றது இல்லை. சோ அந்த வெறுப்பு உணர்ச்சி, தற்கொலை வெறுப்பு உணர்ச்சி கூட பொய் உணர்ச்சி. அது நான் தயார் பண்றது, வேற ஒண்ணும் இல்லை. நான் தயார் பண்றேன். இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பார்க்கும் பார்வையை செட் பண்றதுதான் ஞான தீட்சை. ஞானமா உங்களை பார்க்க வைக்கிறது. அதாவது அதுல முன்ன நீங்க பண்ண போறது இல்லை. அது வந்து உணர்ந்தவர் வந்து எப்படி வந்து அந்த ஈயம் காய்ச்சத்துக்கு வந்து அந்த இதை உருக்கிறார், அதை எடுத்து தொடரா,
உடனே டபக்குன்னு ஒட்டிக்கிறது அந்த பாத்திரத்துல, அந்த ஓட்டை அடப்பட்டுறது போல இவர் என்ன பண்றாரு, ஆன்ம கண்ணை அந்த புத்திக்குள்ள இப்படியாவது ஓபன் பண்ணலாமா அப்படின்னு பாக்குறாரு. யாரு? உணர்ந்தவர். பாக்குறதுனால, அப்படி விதைக்கிறதுனால என்ன, அந்த ஆன்ம வளர்ச்சி ஏற்படுறதுனால என்ன ஆகுது, புத்திக்கு நல்ல தெளிவு பிறக்குது. விருப்பு வெறுப்புன்ற இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் கடந்து, இரட்டை அனுபவங்கள் எல்லாம் கடந்து, இரட்டை மயமான பேரறிவு பேரறிவா இல்ல, அங்கதான் வந்து ஸ்தானம் கொள்றது நானுடைய என்ட்ரி பாயிண்ட் புத்தி, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் புத்தி. உங்க வீட்டுக்கு கரண்ட் வருது, அது மூளையில தயாராதா? மூளை இல்ல, அதுதான் பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனத்துல புத்திகள் எல்லாம் ஒன்னா இருக்கு. எல்லாம் ஒன்னா இருக்கும் பொழுது அதுக்கு பேர் சித்தம்னு பேரு. தனியா இருந்தா நம்ம புத்தின்னு சொல்றோம், பிரபஞ்ச புத்தின்னு சொல்ல மாட்டோம், மனுஷ புத்தின்னு. புரியுதா? மனித புத்தி, அதுல சத் புத்தி துர்புத்தி அப்படிலாம் சொல்லுவோம். இது நல்ல புத்தி சத்துவ புத்தி அப்படிலாம் சொல்லுவோம். சோ புத்தின்னு வந்துதானா, அது வந்து நான் பாவத்துக்கு கீழே நான் பாவமும் எனது பாவமும் இரட்டைகள் மயமாக இறங்கும் ஸ்தானம் தான் புத்தி. ஆனா அதனுடைய டோட்டல் பேரும் பிரபஞ்சமனம். புரியுதா? பிரபஞ்சமனத்துல புத்தி இருக்கு, பிரபஞ்சமனத்துல மனம் இருக்கு, பிரபஞ்சமனத்துல உணர்ச்சி இருக்கு, பிரபஞ்சமனத்துல உடல் இருக்கு, உயிர் இருக்கு, எல்லாம் நான்கால கற்பிக்கப்பட்டவைகள். பிரபஞ்ச மனத்திலே நம்ம அடிப்படையில் எழுவது நான், எனது. நானே எனதாகவும் மறிக்கிறேன். பேரறிவு பேரறிவு பேரறிவுல இருந்து இந்த அதுதான் பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனம் அல்ல, அதுக்கு அந்நியமா, அதாவது பிரபஞ்ச மனம்ன்றது வந்து இந்த மாதிரியான கால தேசத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாசனை கூட்டம், பதிவு கூட்டம். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நேற்றுக்கு ராத்திரி தூங்க போனேன், இப்ப காத்தால எழுதணும்னா அதே துபாய் இருக்கணும்ல, அதே ஊர் இருக்கணும், அதே நீங்க இருக்கணும், அதே உங்களுடைய சூழல்கள் இருக்கணும், 5 புலன்கள் உணர்ச்சிகள் எல்லாம் சத்தியமா இருக்கணும்ல. அந்த கண்டினியூட்டி கொடுக்கறதுனால பொதுவில் இருப்பது பிரபஞ்ச மனம், தனித்து இருப்பது நான் பாவ அகந்தை. பிரபஞ்ச மனத்தினுடைய என்ட்ரி உங்ககிட்ட நான் மூலமா தான் ஏற்படணும். கரெக்டா? புத்தி வந்து பிரபஞ்ச மனத்துல இருக்கு. ஆமா, இல்ல புத்தி மனம் நானி எல்லாமே பிரபஞ்ச மனம் தான். ஆனா எங்க வந்து ஒரு தனி மனிதன் வந்து நானா எழுந்துக்கும் போதுதான் அவன் நானுன்னு எழுந்துக்கிறது. எதையெல்லாம் எழுந்துக்கிறான்? உடம்ப அபிமானிச்சுட்டு அப்ப எல்லாம் காமா இருக்கு, பிரபஞ்ச மனம் இருக்கு. மனுஷன் படுக்க, மனுஷன் மாதிரி ஒரு உயிர் உள்ள மனுஷன் படுத்துன்னு கிடக்கான். இல்ல, பிரபஞ்ச மனம் இருக்கு, ஆனா இல்ல. தூக்கத்துல, நல்ல தூக்கத்துல இருக்கு. ஆனா அதனோட அடிப்படை தன்மை ஆன்மாக்கு முன்னாடி அதனோட அடிப்படை தன்மையான இன்மை இருக்கு. எங்க மனத்துக்கு உருவம் இல்ல, மனம் பொய். பிரபஞ்ச மனமா இருக்கட்டும், நம்மளுடைய எண்ண ஓட்டமா இருக்கட்டும், பொய். மனதுக்கு உருவம் இல்லை. கரெக்ட். அந்த தூக்கத்துல இருக்கா, பிரபஞ்ச மனம் இல்லாமல் இருக்கு. அந்த நானால பிரபஞ்ச மனம் கேஸ் லைட் மூட்டப்படுற மாதிரி மூட்டப்படுறது. சம்சாரத்துக்கு நீங்க கேஸ் லைட் போடுறீங்க, கேஸ் ஆன் பண்றீங்க, புரியுதா? நெருப்பு பத்த வைக்கிறீங்க. உணர்ச்சி நெருப்பு, உடம்பு நெருப்பு, உயிர் நெருப்பு, உலக விஷயங்கள் நெருப்பு, இரட்டைகள் நெருப்பு, எது பத்திக்கல எல்லாம் சூழ்ந்து அது பேரு தேகம்னாலே தகனம் ஆயிட்டே இருக்கு, எரிஞ்சுட்டே இருக்கு. பொறுமா டைம் அண்ட் ஸ்பேஸா மாறி எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த நான் தான் எரிய வைக்கிறது. நான் எரிய வைக்கிறது, அதுவே எரிபொருளே, அதுவே சகல பிரபஞ்சம் எல்லாம். அப்படி பிரபஞ்ச மனத்துலதான் இருக்கு, நானும் பிரபஞ்ச மனத்துல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நானும் பிரபஞ்ச மனத்துல இருக்கு. அதே பிரபஞ்ச மனமே என்னன்னு பார்த்துட்டா ஆன்மாவே அதாயிட போகுது. பிரபஞ்ச மனம் போயிட்டு ஆன்மாவை இது போய் அது ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நான் போயிடும், அது ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இல்ல, இது போனாலே அதுதான் இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு கயிறுல பாம்பு மாதிரி நெளிஞ்சுது. பாம்பு போயிடுத்துன்னா, இது பாம்பு இல்லைன்ற ஒரு தெளிவு வந்துடுத்துன்னா கயிறை இன்னைக்கு தேட வேண்டாம்ல, கையில தானே மிஞ்சுவாங்க. கரெக்டா? இப்ப உங்க உணர்ச்சியும் உங்க உயிரும் உங்க உடம்பும் உலகமும் கயிற்றுல பாம்பு போல இருக்கு, அது உண்மை இல்ல. இது வெறும் உணர்வு மண்டலம். அந்த உணர்வு மண்டலத்துக்கு இந்த போர்ஷன் புரியுது. இந்த உடம்பு உலகத்தை அந்த அந்த நம்ம கண்ணு மூடிண்டா ஒண்ணு இருக்கு இல்லையா,
அதுதானே பேரிருப்பு பேராற்றல். ஆமா 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 ஆமா. கண்ணை மூடினாலே இருக்கு. இத கண்ணை மூடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா முதல்ல கண்ணை மூடின்னு ஆரம்பிக்கிறீங்க. போக போக என்ன பண்றீங்க, இந்த பிரபஞ்சம் என்ன ஆட்டு வித்தாலும் நீங்க உங்களுடைய நான்பாவம் ஆடாது. பொறுமா, அது கடந்து கடந்து நிக்கும் உதிக்கிற இடத்துலயே. உங்ககிட்ட என்ட்ரி கொடுக்காது. உங்ககிட்ட விழுந்து போச்சு. கயித்துல இருந்த பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வெறும் கயிறு தான் தெரிஞ்சு போச்சு. உங்க நானுக்கு தனி உயிர்ப்பு இல்லை, உலகத்துக்கும் தனி இருப்பு இல்லை, உண்மை இருப்பு உலகத்திற்கு இல்லை, உலகம் சத்தியம் இல்லை. உலகமே சத்தியம் இல்லைன்னா நம்மளுடைய நான் எப்படி சத்தியமாகும்? அது கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாளே அவளுக்குலாம் நானே இல்லையா? அவளுக்கு உங்களுக்கு பிரெயினோட இயக்கம் இல்லாமல் இருக்கிறது பேர் கோமான்னு சயின்ஸ் சொல்லி இருக்கு, மெடிக்கல் அனாட்டமி. கோமானா வாட் ஐ மீன் இஸ் இந்த தூக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஜ். அதாவது எண்ணங்களே தயாராகாது அவளுக்கு, அப்படியே இருப்பா. பட் ஆனா உயிர் மட்டும் டப்பு டப்புன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதான் வெஜிடபிள் மாதிரி இருப்பா. வெஜிடபிள் மாதிரி. ஆனா அவ கூட நம்ம உள்ளது 40 எல்லாம் பார்த்திருக்கோம். 6 வருஷம் கழிச்சு ஒரு 20 வயசுக்கு அடிப்பட்ட பொண்ணு 6 வருஷம் கழிச்சு அவ முடிச்சுக்கிறா. 6 வருஷமும் நடந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றா. அம்மா எப்படி கசந்துட்டா, அப்பா எப்படி கசந்துட்டார், அம்மா எப்படி எல்லாம் தடம் மாறினா, தன்னை கொன்னுள்ளான்ற அளவுக்கு டிசைட் பண்ணா. கண்ணுக்கு தெரிய போடுற திட்டம் எல்லாம் தெரியும். உங்களுடைய புலன்களுக்கு அது கேட்கலையே தவிர உங்க மனம் எல்லாத்தையும் பார்க்கறது. அதனால இங்க மனம் போறதில்லை, மனம் அழிவதில்லை. உயிர் அழிந்தாலும் உடல் அழிந்தாலும் நான் என்கின்ற மனம் புத்தி இவைகள் அழிவதில்லை. ஆமா, செத்து போனாலுமே அங்க மனம் அப்படியே இருக்கு. ஆனா பாடிய இருக்கிற அது அந்த சூடால இருக்கு. அந்த சூடு போனவன தள்ளி விட்டுடுறோம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்பயும் அந்த உயிரும் மனமும் அந்த சாப்ட்வேர் அங்கேயே இருக்கு. அந்த சாப்ட்வேருக்கு மூல கர்த்தா தான், அதாவது ஆன்மாவையும் ஜடமான உடலையும் சேர்த்து பிணைக்கிற சித்துக்கும் ஜடத்துக்கும் போடப்படுகின்ற முடிச்சு. செத்து போன உடம்புல அந்த நான்பாவத்தை போட்ட உயிர் செத்து போறவ யாரும் எழுந்தே வருது இல்லையே. இல்ல செத்து அது ஜடம். எது ஜடம்? உடம்பு ஜடம். அது ஏன் ஜடமா போறதுன்னா, இல்ல அது ஏற்கனவே ஜடமா போல இப்ப கூட ஜடம் தான். இப்ப கூட உங்க முகமா இருக்கட்டும், என் முகமா இருக்கட்டும், என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லா இருக்கட்டும், அதுங்களுக்கு சுய அறிவு கிடையாது. எண்ணத்துக்கு சுய அறிவு கிடையாது. உணர்ச்சி போய் அதை தயார் பண்றது இல்ல. நான்பாவம் ஆன்மாவுடைய நேர் சாயல் அது. ஆமா, கரெக்ட். ஆன்மாவான பேரிருப்பு பேராற்றல். ஆமா, பேரிருப்பு பேரறிவு பேருணர்வனுடைய ஒரு டாட் நான்பாவம். ஆனா உதிக்கிற இடத்துலதான் அது அப்படி இருக்கு. ஆனா ஏன் உதிக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த உதிக்கிறது இந்த சைடு இருக்கிற ஜடத்தோட கும்பல்ல போய் அதுக்கு இருக்கிற வாசனை டக்குனு போய் பிடிச்சிக்கிறது. புரியுதா? நான்பாவம் புத்தியில உதிக்கிறது உடம்புக்கு சும்மா அது அப்படியே ஒரு மெஷின் அது. ஆமா, உடம்பையே இயக்கிறது, உயிரையே இயக்கிறது, எண்ணங்களையே இயக்கிறது. எண்ணங்களோட அது சேரும் பொழுது எண்ணங்களும் ஜடங்கள். ஆனா ஒரு செகண்ட் உயிர் பெறுறது. எப்படி உயிர் பெறுறதுன்னு நம்ம அர்த்தம் கற்பிச்சுக்கிறோம். நம்மளுடைய தேவைக்கும் நம்மளுடைய ஆசைக்கும் ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கொண்டு வருது. பட் அந்த எண்ணத்துக்குள்ள அர்த்தம் இருக்கான்னு பாத்தீங்களா? எண்ணமே இருக்காது. எண்ணுபவனும் இருக்க மாட்டான், யாரும் இருக்க மாட்டான். தேடினால் உங்க எண்ணம் இருக்காது, எண்ணுபவன் இருக்க மாட்டான். உணர்ச்சி இருக்காது, உணர்ச்சி பயமானவன் இருக்க மாட்டான். அனுபவம் இருக்காது, அனுபவித்தவன் இருக்க மாட்டான். அப்படின்னு நான் யாரு? ஆக்சுவலா போய் அந்த டெட் பாடி அந்த பாடி இல்லைன்னா நான்பாவத்துக்கு உயிர்ப்பு இருக்காது இல்லையா? ரைட்? இல்ல, நான்காவத்துக்கு தனி உயிர் கிடையாது. அது சுத்த ஜடத்தோட சேரும் பொழுது உயிரா மாறுறது. புரியுதுங்களா? அது டிகிரிஸ்ல மாறும் பொழுது எண்ணமா மாறுறது. எண்ணம் சுத்த ஜடம் இல்ல. நம்மளுடைய செல்லு சுத்த ஜடம் இல்ல. கரெக்டா? உடம்புல இருக்கிற பயாலஜிக்கல் செல் எல்லாம்
சுத்த ஜடம். நம்ம மூளையிலேயே கூட சுத்த ஜடம், பியூர் இனர்ஷியா, கல்லு மண்ணு மாதிரி. சரி. அந்த அளவுல வந்து வேறுபட்டு இருக்கு ஒண்ணு. புரியுதா? 5 கோஷங்களும் 5 ஆர்பிட் மாதிரி இருக்கு. சூரியனை சுத்தி விதவிதமான ஆர்பிட்ல கோள்கள்லாம் சுத்துறா போல ஆன்மாவை சுத்தின்னு சொல்லக்கூடாது, ஆன்மா எல்லா இடத்துலயும் இருக்கு. இவைகள் ஆர்பிட்டை வச்சுக்கிறது. ஜடத்தன்மையினுடைய கெட்டித்தன்மை, இதை விட ஜடத்தன்மை இருக்க முடியாதுல்ல உடம்பு. போருமா? அதுக்கப்புறம் பிராணமய கோஷம். அதுக்கு வந்து அந்த நான்பாவத்தாலதான் பஞ்ச கோஷங்களும் உயிர் பெற்று இருக்கு. ஒவ்வொரு கணமும் நான் தான் உயிர் கொடுக்கறது. எண்ணத்துக்கு உயிர் கொடுக்கறது. தூக்கத்துல சற்றுல இருக்கு, தூக்கத்துல இல்லாத மாதிரி இருக்கு. திரும்பி நான் பாப்பா. ஆமா, எண்ணத்துக்கு உயிர் கொடுப்பது நானு, உணர்ச்சிக்கு உயிர் கொடுப்பது நானு, ஜடத்துக்கு உயிர் கொடுப்பது நானு, உலகத்துக்கு உயிர் கொடுப்பது கூட நானு. நீங்க இல்லாம நீங்க பாக்குற காட்சிக்கு அர்த்தம் இல்ல. அந்த நான்பாவத்துல போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது அவன் திரும்பி நான்பாவம் உயிர் மாதிரி வந்துடும் சொல்லிடுவான். உயிர் பிச்சுட்டா பாருங்க அப்படிங்கிறோம். அது உண்மையா? ஆமா, அப்படித்தானே பிறவி எடுக்கிறது. ஓகோ, நீங்க பிறவின்னா டெட் பாடி இல்லாட்டி உருவாகாத கரு அப்படின்லாம் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது புரிதல் சரி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உயிர் பெறுதல் என்ன அர்த்தம்னா, நான் பாவம் எண்ணமாவோ உணர்ச்சியாகவோ இருக்கிறதுக்கே அது என்ன பண்ணும், பயாலஜிக்கல் ஆர்கானிசம் எதையோ ஒண்ணு புடிச்சுக்கணும். அது பேர் உயிர்ப்புன்னு பேரு. அந்த மோடு வேண்டி இருக்கு, அந்த உடம்பு ஏதோ ஒரு மோடு வேண்டி இருக்கு, அந்த உடம்பு இந்த மோடு. ஆமா, ஆனா இண்டிபெண்டா அதனுடைய நினைப்புகளை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால. இப்ப உடம்பு கிடைச்சிட்டு மனத்தை அடக்க முடியுதா? பண்ண முடியல. ஏன்னா அடிப்படை திருப்பி போகவே இல்லை. என்ன போகலன்னா, நானுன்னா இதுன்னு தேங்கிடுது, உடம்புக்குள்ள தேங்கிடுது. ஒரு செல்லையும் தெரியுது, ஒரு செல்லையும் நான் பாவம் தேங்கிடுது. அதனாலதான் திருப்பி என்ன பண்றது, செல்லா இருக்கிற, அதாவது செல்லா இருக்க வைப்பதும் எண்ணம் தான், செல்லா இருக்க வைப்பதும் உணர்ச்சிகள் தான். கரெக்டா? உங்க காட்சியில வந்து பாக்குறீங்க, ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றீங்க, அதுல இருக்கிற கலர் காம்பினேஷனை வந்து விரும்புறது விரும்பாததெல்லாம் நான் பாவத்தினுடைய சாய்ஸ். கரெக்டா? உயிர் திருத்தலும் உயிர்ப்பு இல்லாமல் அதுக்கு இயக்கம் இல்லை. அத போல ஒரு தூக்கம், ஒரு ஸ்லைஸ் காமிக்கிறது. அந்த ஸ்லைஸ் ஆஃப் தூக்கம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்றதுன்னா ஞானத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? அப்படின்னா அந்த இடத்தில் இருக்கும் உண்மையானது எது பார்த்தா அதுதான் உண்மையான நான். பரம்பொருள் தான் உண்மையான நான், கடவுள் தான் உண்மையான நான், ஆன்மா தான் உண்மையான நான். அப்படின்னா கோவில் எல்லாம் நம்மளே தயார் பண்ணதா? இந்த நான் தயார் பண்ணதா கோவில் எல்லாம்? இல்ல, அதாவது நான் மூலமாக உணர்ந்தவர்கள், ஆகம சாஸ்திரம் வழி வழியா இறங்கி வந்த சாஸ்திரங்கள், அவளுக்கு வந்து வேதங்கள் வந்து கேட்கப்பட்டது, ரிவீல் பண்ணப்பட்டது. புரியுதா? அதுல இருக்கிற மந்திர சூட்சங்கள் ரிவீல் பண்ணப்பட்டது. அவங்க என்ன பண்றாங்க, யார் யார் எந்த லெவல்ல இருக்காங்களோ தெரியாது, எல்லாருக்கும் எடுப்புல நான வந்து விசாரிக்க சொன்னா முடியாது. அதனால வந்து அந்த ஆகம சாஸ்திரம் வருகைன்னு அர்த்தம், ஆகமனம்னா வருகைன்னு அர்த்தம், வருதல் அர்த்தம். தயார் பண்ணது இல்லையா? எல்லா ரிஷிகள், முனிவர்கள், துறவிகள், உணர்ந்தவர்கள், அவங்க பல ரகங்கள்ல வேதம் எல்லாமே ஆகி சனாதன தர்மமா ஆக மொத்தத்துல வந்து பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுல இருந்து இதெல்லாம் பொங்கி பொங்கி வெளிப்படுறது. அந்த இடத்துல எந்த ரிஷி வந்து பக்குவமா நிக்கிறாரோ அவருக்கு அது மந்திரோபதேசமா வருது, சூட்சும உபதேசமா வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, அதை வச்சுட்டு ஒரு ஆன்ம வித்திக்கு உண்டான வழிமுறை எப்படி கொடுக்கலாம், எல்லாருக்கும் போய் சேரணுமே, எல்லாரும் போய் சேரணுமே. இப்ப நம்ம சத்சங்கம் எடுக்கிறதுடைய பர்பஸ் என்ன, நான் சாப்பிட்டு கேட்டது முக்கியம் இல்ல, என் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேர் சாப்பிடுறாளா. சோ இந்த வழிபாடுகள், இந்த கோவில்கள் எல்லாமே மனுஷனாகப்பட்ட அந்த இது மாதிரி பண்ணினா ஏதாவது இது உடம்பு, ஒரு கோவில் உடம்புல இருக்கு உயிர் வந்து கடவுள் மாதிரி ஒண்ணு தயார் பண்ணி வச்சிருக்கான். ஆமா ஆமா, அந்த மாதிரி இப்ப டிபிக்ஷன் பண்ணிருக்கா. கர்ப்பகிரகமே நீங்க பாத்தீங்கன்னா 3 பிரகாரங்களை கடந்து உள்ள கர்ப்பகிரகம் இருக்கும். இங்க வந்து மனம், புத்தி, அகந்தைய கடந்து கர்ப்பகிரகம் இருக்கும். புரியுதா? மனம், புத்தி, அகந்தைங்கிறது நான் இல்லையா குருஜி? ஆமா, அகந்தை தான் நான் எனது கூட்டம்.
நான் எனது கூட்டணியிடத்திலிருந்து பொட்டன்ஷியல் பாயிண்ட். அகந்தை, புத்தி, மனம். அகந்தை வந்து அந்த சென்டர்ல இருக்கு, இன்னர்மோஸ்ட் சென்டர்ல இருக்குது அகந்தை. அகந்தை இல்ல, அகந்தை வந்து நான் எனதோட பங்கு போட்டுக்கிறது. நான்லயே என்னது இருக்கு, அகந்தை நானு, அதுக்கு கீழே எனது கூட்டங்களும் வரும். என்ன என்னோட எல்லாமே நான். அது ஒரு வகை. அதுக்கப்புறம் அது இறங்குற இடம் ஸ்தானம் வந்து புத்தி. அது தனியா வேலை பண்ண. கடைசியா இருக்கிறது மனம். அது ஃபுல்லா டேட்டா. மனம் தான் அவுட்டர் மோஸ்ட். இந்த சூக்ஷ்ம சரீரத்துல அவுட்டர் மோஸ்ட் வந்து மனம். மனம் வந்து உயிரை விட்டு தனியா இருக்காது, அதனால உயிரோட சேர்ந்து எழுதுக்கிறது. பிராணன், மனம், புத்தி. அகந்தை புத்தியில தயாராகிறது, புத்தி வந்து மனத்துல வந்துடுறதா? புத்தி மனத்துல பிரிஞ்சு தன்னை வெளிப்படுத்துறது. உங்க சந்தேகத்தை கூட நீங்க பலவிதமான வார்த்தைகள் போட்டு யூஸ் பண்ணி சொல்றீங்க இல்ல, அது சொல்ற இடம் வந்து சொல்ல வைக்கிறது மனம். வார்த்தைகளை கொண்டு வந்து கோத்து 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 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்கி உங்களை காரணம் நான் தான். அது தயார் இடம் புத்தி. புத்தி அதோட உற்பத்தி ஸ்தானம் புத்தி. அந்த நிர்மலமான அந்த புத்தி நிர்மலம் ஆயிடுச்சுன்னா, அதாவது வந்து இந்த நான்ல உண்மையில ஒண்ணும் கிடையாது. இதெல்லாமும் அந்த பேராற்றல இருக்கு. அது தெரியாத இருக்கிறதுனால வந்து 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 போயிட்டு அது போயிடுது, இது போயிடும், அது மட்டும் வெளியிடும். ஆமா, இல்ல இது அதாவது இது இல்லவே இல்லைன்றது இங்க வந்து பேரிருப்ப உணர்றது. இது இருக்கான்னு பாக்குறோம், இது இல்லேன்னு போயிடும். அப்படின்னா என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது மௌனமா இருக்கு. அது பார்வையா இருக்கு, மௌன பார்வையா இருக்கு. அப்படியே இருக்காது பேரிருப்பு பேராற்றல். ஆமா, அதனால கர்ப்ப கிரகம் சொல்றா. ஏன் கர்ப்பம் சொல்றா? வெளிப்படல. அதுல இருந்து தயாராதான் உற்சவர். உற்சவர் வந்துட்டு போய் செட்டிடுவார் ராத்திரி. உற்சவர் வந்து வீதிக்கே வந்துடுவார். வீதியா அக்ரகாரம் பூரா எல்லா இடத்துலயும் மாட வீதிகள் உற்சவர் வருவார். அவர் வந்து அது வந்து ராத்திரி போய் அதுல போய் செட்டில் ஆயிடுவார். நனவு நிலை நான். அது அவர் வந்து மூலவர். கர்ப்ப கிரகத்துல அசையாம இருப்பவர் வந்து மூலவர். நான் வந்துட்டு போறவர் திருப்பி. மூலவர் கூட ஐக்கியமாகும். ஆமா 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 ஆமாம். ஆனா இவர் வந்து பெருமாளா சேவை ஏன் அது வந்துட்டு போவார். அத நம்ம இவர் வந்து மூலவர் இல்லையே அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்ல, நம்மள ஆன்ம ஞானத்து வழியா போயிட்டா டைரக்ட் பார்த்து அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அர்த்தத்துக்கோசரம் வந்து பொருந்திடும். எது கோவில்கள்ல நடக்கிற வழிமுறைகள், உற்சவங்கள், அது இதெல்லாம் உங்களுக்கு மீனிங் எல்லாம் கிடைச்சிடும். ஏன்னா உங்களையே நீங்க பாக்குறீங்க, உங்களையே இப்ப கோயிலாக்குறீங்க. அதுல உங்களுடைய ஆன்ம உங்களுடையதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆன்ம பொருள்ன்றது ஒண்ணு பிரபஞ்ச மனத்தையும் கடந்திருக்கிற ஒரு பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. இப்பத்திக்கு இது தியரி தான். ஆனா நீங்க உங்க மனத்தை வந்து இல்ல 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 எண்ணுபவனோட சேர்த்து எண்ணுதல் எண்ணங்கள் இல்ல இல்லைன்னு அதே இடத்த பார்க்கும் பொழுது அந்த இடத்தை பார்க்க வைப்பது உங்களுடைய ஆன்ம கண். உங்களுக்கு அருள் அது பாலிச்சாதான் பார்க்கவே முடியும், விசாரிக்க கூட முடியும். நம்ம பண்றது வந்து விசாரம் டீப்பா. இது வந்து விசாரம்னா பேசுறதெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் சும்மா யூஸ் பண்ணப்படுறதே தவிர உள்ளுக்குள்ள நம்ம டிராவல் பண்றோம். கர்ப்ப கிரகத்தை நோக்கி டிராவல் பண்றோம். மூலத்துல இருக்கிற பொருள் தான் என்னன்னு பார்க்கணும். அப்படின்னு வழி கிளம்புற ஆரம்பத்திலேருந்து உள் வழியில போறது எல்லாமே என்ன, எல்லாம் போலிகள். எல்லாம் போலிகள் போலிகள் போலிகள். அவைகள் எப்படி எழுந்து பேசுவோம், எண்ணம் எப்படி தானா எழுந்துட்டோம். நீங்க பார்த்து அடிச்சு துவைச்சு போட்டு எழுந்தா மனத்தை அது எப்படி உருவம் கொண்டு எழுந்து நின்று நம்மளை பயமுறுத்தும். சோ மனம் எழுந்துடுறது தனிமை கொண்ட புத்தி கிடையாது. அப்படின்னு அகண்ட பார்வை ஒண்ணு ஆரம்பம் நடு முடிவில்லாமல் இருந்துட்டே இருக்கு தெளிவா. கோவில்ல இருக்கிற கர்ப்ப கிரகம் நம்ம பேரிருப்பு பேராற்றல். அதுல இருந்து தயாராற அந்த உற்சவர் வந்து மனத்தோட அசோசியேஷன் எல்லாம் அவர் எல்லாம் பண்ணிட்டு அது வந்து எப்படி மூலவர் எப்படி உற்சவர் ஆக முடியும்? இல்ல மூலவரை மறக்கிற அளவுக்கு நம்மளுடைய பொய் நான்
புரியுதுங்களா? நம்மளுடைய இப்ப எடுத்த எடுப்புல யாருக்கு என்ன தெரியும்? ஆன்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுன்னு தெரியுமா? அதுவும் தூக்கத்துல இருக்கிற வெறும் பிரஜை மயமான ஒரு உணர்வு இருப்பது, ஆனந்த இருப்பது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்படின்னா இப்போ தெரியாதுன்னு சொல்றவங்க யாரு? போலி நானா தான் இருப்பான். புரியுதா? இவனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுதோ அதை வச்சுட்டு அது இல்லைன்னு ஆக்கிட்டான். ஆக்கிட்டு அது இப்ப எண்ணமாவே வாழறேன். என் உடம்பு சார்ந்த எண்ணம், எனக்கு இப்ப அது வேணும், இது எனக்கு வேணும், இந்த சமயம் வேணும் அப்படின்னு நானே எனக்கு ஆசை மயமாக நிற்பது உடல் மயமாக நிற்கிறேன், எண்ணமயமாக நிற்கிறேன். இதெல்லாம் வாசனை பதிவுகள். இப்ப என்ன ஆயிடுது? ஆன்மா இல்லாமையே இருந்தது தொடர்ந்து. அப்புறம் இங்க படிக்கட்டை விட்டு இறங்கி போயிட்டே இருக்கும் இங்கேயோ உலகத்துல. புரியுதா? விஷயங்கள்ல எனக்கு இது வேணும்ன்றதுலயே நான் ஒரு நாள் பூரா கடத்துறேன்னு வச்சுங்க, வாழ்க்கை பூரா கடத்துறாங்க எல்லாரும். அப்ப கடத்துறான்னு என்ன அர்த்தம்? நானுடைய உடம்பு மயமான அபிமானத்திலேயே தோஞ்சு கிடக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப யாருமே விசாரிக்கிறவா தானே? என்ன விசாரிக்கிறவா 1% கூட அப்படி சொல்லிக்க வேண்டியிருக்கு. நம்பர் எல்லாம் 1% கிடையாது, 1% கிடையாது. இன்ஃபினிட் ஜீரோ போடுங்க, பாயிண்ட் இன்ஃபினிட் ஜீரோ அப்புறம் 1. ஏதோ நான் அஸ்யூமிங் தட் ஒரு பேராசையில 1% விசாரிக்கிறேன். 99% அப்படியே வருவோம், இருப்போம், மனுஷனா பறவை எடுப்போம், கல்யாணம் பண்ணிப்போம், குழந்தை மெக்கானிக்கலா போயிடுவோம் இல்லையா? அப்ப இந்த பாடி போயிடுறது திரும்பி இன்னொரு இப்படியே எப்ப விசாரிக்காலும் அப்பதான் அந்த பிறவி வராத இருக்குமா? அதாவது விசாரிக்கிறதுன்னு பாக்குறது ஃபர்ஸ்ட் அந்த தாபம் வந்த உடனே உள்ள தேடுதல் ஆரம்பிச்சிடும். யாராவது கிடைப்பாளா, நல்ல இந்த தெளிவு கொடுக்கறதுக்கு யாராவது கிடைப்பாளா. அடுத்தது குருவை தேடுறது. குருவை தேடி கேள்விகளை கேட்டு திடமாக்கிக்கிறது, உடம்பு போட்டுக்கிறது. மனம் புத்தி அகந்தைய இருக்கான்னு பார்த்து இல்லன்னு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் தெரிஞ்சு, புரியுதா? தெரிஞ்சு அப்படின்னா எப்படி தெரிய முடியும்? அது அனுகிரகம் உள்ள ஆன்ம பொருளே இருந்தாதான் அந்த மாதிரி பார்வையை அங்க கூட்டுவிக்கும். உங்கள் விசார பார்வையா ஆன்ம பார்வையா இருந்தாதான் அது கூட்டுவிக்கும். ஆன்ம பார்வையா இருக்கிறதுக்கு ஆன்ம ஞானம் உணர்ந்த குருவும் அங்க அம்மையமா சேர்ப்பாரு. எனக்குன்னு சொல்லிக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன, நீங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நீங்க இந்த ஃபார்ம் ஆஃப் காட் கேம் இந்த ஃபார்ம் ஆஃப் குரு அப்படிதான் அனுப்புவார். அந்த தாபம் இருந்தா வழி வர்றது இல்லையா? அது உண்மையா? தெய்வம் மனுஷ ரூபேன எல்லாமே என்ன பண்ணோம், விதவிதமா உணர்த்தோம். அதுல முக்கியமா வாசனைகளோட பிரதிபலிப்பா. ஆமாவா, எல்லாமே வாசனைகள். குரு கூட வாசனை. ஏன் வாசனைன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கம் கிடைச்சாத வழியே உங்களுடைய புத்தி அடங்காது, உங்களுடைய மனம் அடங்காது, சந்தேகம் நிவர்த்தி ஆகாது. இப்ப நீங்க ஒண்ணு பேசிட்டு கேள்வி, ஏதோ ஒரு டைப் ஆஃப் குரு உங்களுக்கு ஏதோ விளக்கம் சொல்லிட்டு இருக்கா, திருப்தியே இல்லைன்னா அப்புறம் என்ன கேட்டு பிரயோஜனம்? என்ன ஆன்மீகம் பிராக்டிஸ் பண்ணி பிரயோஜனம்? கரெக்டா? சோ குருவும் வாசனை தான், எல்லா வாசனை, ஈவன் ஞானம் கூட வாசனை தான். ஏன்னா ஆழ்ந்த வருத்துல எந்த வாசனையும் இல்லாம பிரம்ம ஞானமே சொரூபமா இருக்கு. அதை நோக்கி போறதுக்கு முக்கியமா எயிட் பண்றவர் நல்லா உணர்ந்தவர், அந்த பொருளாவே இருக்கிறவர். அவர் அதுக்கு குறைஞ்ச எந்த விதமான காம்ப்ரமைஸும் கத்துக் கொடுக்க மாட்டார், யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டார். குருக்காக சிஷ்யன், சிஷ்யனுக்காக குரு அப்படி இல்ல. சிஷ்யனோட பரிதவிப்புல குரு நல்லா வெளிப்பட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் மூலமாவே உலகத்துக்கும் சொல்லிடுவார், எல்லாருக்கும் சொல்லிடுவார். ரமண மகர்ஷி யாரோ தயாரான இடம்ங்கிறது ஆன்மீக ஹிருதயங்கிறது அந்த இடத்தை தயாராச்ச கவனிச்சு நிக்கிறது. அதாவது ஆன்மீக ஹிருதயம் தயாராகல, போலி நான் தான் தயாராகிட்டு இருக்கோம். ஏன்னா போலிக்கு தான் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும், புரியுதா? போலிக்கு தான் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்மளே என்ன பண்றோம், நம்ம நேரடியா இருந்தா கூட நம்மளுடைய இது கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றது, ஐடி கார்டை உற்பத்தி பண்ணி நம்ம கையில பேட்ச் ஆஃப் கொடுக்கறது. கரெக்டா? நம்ம நேரையே போயிருந்தா கூட யாராலையும் நீங்க என்ன பேரா வேணா இருக்கலாம், பவனின்றதுக்கு பதிலா வேற ஒரு சுமதின்னு இருக்கலாம், எக்ஸ்ன்னு இருக்கலாம், ஒய்ன்னு இருக்கலாம். அதெல்லாம் முக்கியம். நீங்க கூடவே ஐடி கார்டை எடுத்து காமிக்கிற போல இங்க என்ன பண்ணிடுது, மனம் புத்தி அகந்தையில நான் பாவம் போலி ஐடி கார்ட்ஸ் மாதிரி என்ன, தேர் நாட் ரியல். ஆன்மா தான் ரியல்.
ஆன்மாதான் ஆனா இருக்கு. ஆமா, அதுக்கு வந்து தனி வடிவம் கிடையாது. அப்புறம் தனித்து இருக்கிறது கிடையாது, முழுமையா இருக்கிறது, நீங்காமல் இருக்கிறது, அதுதான் உடனடியா இருப்பதும். ஆனா அது தெரிய விட்டாத அளவுக்கு டைட்டா போலி ஐடி கார்ட்ஸை வச்சுட்டு நான் நிக்கிறது. சோ நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? நம்மளோட எண்ணம் வந்தாலும் எண்ணத்தை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே தெரியும், நான் நடிக்க வேண்டியிருக்கு இப்படி எல்லாம் நினைக்கிறது பாருங்க அப்படின்னு மனத்தை கண்டுபிடிச்சிருவோம்ல. இது ராத்திரி தூக்கத்துல இல்ல, இப்ப என்னமா நினைச்சிட்டு இருக்கா, இந்த உடம்புனோட அருகதையில் தானே இது நினைக்கிறது. இந்த உடம்ப, இந்த மனம் தன்னுடைய உடம்பா தன்னுடைய உயிரா நினைச்சதுனாலதான் அது அருமை பெருமைகளை சீராட்டி பாராட்டி நினைப்பா மாத்திட்டு இருக்கு. நான் பண்ற வேலை அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஸ்ரீ ராஜமாதங்கி வித்மகே சத்குரு தேவா இயேசு கிருஷ்ணாய தீமகே தன்னோ, எனக்கு நீங்க வரப்போறேன்னு தெரியாது, சத்தியமா சொல்றேன் இது நான் உங்கள்கிட்ட. தன்னோ அருணாச்சல ரமண ஆதியோகி பாபா கிரியா பாபாஜி பிரச்சோதயாத்து. இது நான் 10 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டேன். தோணித்து, என்னவோ தோணித்து, கிறுக்கி இருக்கேன். ராஜமாதா வித்மகே சத்குரு தேவா இயேசு கிருஷ்ணாய தீமகே தன்னோ அருணாச்சல ரமணா. நீங்க வரப்போறாரு உங்க நீங்களும் இல்ல, நான் ரமணன் அருணாச்சல ரமணா ஆதியோகி கிரியா பாபாஜி பிரச்சோதயாத்து. சரியா இருக்கா குருஜி? சரியா இருக்குமா, எங்கேயும் ஒளிர்றது அதுதான் அருணாச்சலம் சொல்லப்படுகின்ற கோல்டன் ரேடியன்ஸா இருக்கிற ஆன்ம பொருள். அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் உண்மை பொருள், அது நீங்கிறதே இல்லை. எங்களுக்கு நீங்க வேணும், எங்களுக்கு நீங்க கண்டிப்பா. நல்லது, பரிபூர்ண ஆசீர்வாதம். பார்த்துருந்தோம். நல்லது. தேங்க்யூ குருஜி.